எவ்வளவுதான் பாடுபட்டு, கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க எல்லாருமே, இந்த மாரி சில தவறுகள் செய்யறதுங்கிறது நடக்கிறது. அந்த தவறுகள் குறிப்பிட்ட லெவல்ல இருந்து அதிகமா போச்சுன்னா, உங்களுடைய சம்பாத்தியம் எல்லாமே உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுடைய வாரிசுகளுக்குமே பயன்படாம போகும். நீங்கள் உழைக்கும் உழைப்பு எல்லாமே யாருக்காக உழைக்கிறீங்க அப்படிங்கிறது மட்டும் இல்லாம, உங்களுடைய உழைப்புக்கு பின்னாடி அது உங்களுடைய வாரிசுகள் கரெக்ட்டா பயன்படுத்துவாங்களா? அப்படிங்கிறது தான் எல்லாத்துக்குமே இன்றைய சதவீதத்தில இருக்கிற கேள்விக்குறியா இருக்குது. இதுல ஒரு கதையத்தான் இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த பையனுக்கு 50 வயது கிட்டத்தட்ட ஆகுது. 50 வயது ஆகியுமே திருமணம் பண்ணாம இருக்கிறாங்க. இவங்களுடைய அப்பாவுக்கு உடல்நலக்குறைவு ஏற்படுது. உடல்நலக்குறைவுக்கு வெறும் ரூ. 5,00,000 இருந்தாலே நார்மலா க்யூர் பண்ணிடலாம் அப்படிங்கிற பட்சத்தில் இருக்கும்போது, அந்த ரூ. 5,00,000யுமே இவங்க செலவு பண்ண நினைக்கிறதில்ல. அந்த செலவு பண்ணா காசு வேஸ்ட்டா போயிரும்ன்னு நினைச்சுட்டு அவங்க அப்பா இறந்து விடுகிறார். இப்போ இந்த சம்பவத்துல அந்த பையனுக்கு ஏன் திருமணம் நடக்காம இருந்துச்சு? அந்த பையன் கூட பிறந்தவங்க தங்கச்சி இருந்தும், அந்த தங்கச்சிக்கு திருமணம் நடந்ததா நடக்கலையா? அவங்க அம்மா யார்? அவங்க அம்மா எப்படி இருக்காங்க? அது மட்டும் இல்லாம இவங்களோட டோட்டல் ஃபேமிலியோட ஃபுல் ஸ்டோரிய தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோல ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்ல எடுத்தோம்னா, ஒரு அம்மா, அப்பா, அவங்களுக்கு ஒரு பையன், ஒரு பொண்ணு. அவங்களுடைய படிப்புகள் எல்லாமே நல்லபடியா போயிட்டுருக்குது. இவங்க 2 பேருமே அவங்களுடைய பூர்வீக சொத்துன்னு எடுத்தா பெருசா இல்ல. ஒரு 5 ஏக்கர் விவசாய பூமிய மட்டும் மையமாக கொண்டு தான் இவங்களோட வாழ்க்கையில ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ஆரம்பிச்ச வாழ்க்கை குறிப்பிட்ட நாள் போக 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 இவங்களுடைய வியாபாரம் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல வரும்போது, இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு ரோட்டு மேல ஒரு 20 சென்ட்டுக்கு மேல இடம் வாங்கி போடுறாங்க. அந்த 20 சென்ட் இடத்த வச்சு இவங்க ஒரு வீடும் கட்டுறாங்க. அதுக்கு முன்னாடியே கடையும் கட்டி விடுறாங்க. அந்த கடையிலிருந்து இவங்களுக்கு வருமானம் வர ஆரம்பிக்காது. அதை மட்டும் இல்லாம இவங்களுடைய தோட்டத்துல விவசாயம் பண்ணும்போது, இவங்களுடைய விவசாயம் நல்லா செழிப்பா வர ஆரம்பிக்குது. விவசாயத்துல இவங்களுக்கு மட்டுமே நிறைய லாபங்கள் வரவும் ஆரம்பிக்குது. இந்த லாபங்கள வச்சு தான் இவங்க அது வீட்டிலிருந்து பக்கத்தால இருக்கிற லேண்டுகள் எல்லாத்தையுமே வாங்கி போட ஆரம்பிக்கிறாங்க. குழந்தைகள் 2 பேத்தையுமே நல்லா படிக்க வைக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்கிலீஷ் மீடியத்தில தான் படிக்க வைக்கிறாங்க. இவங்க 2 பேருமே நல்லா படிக்கிறாங்க. அவங்களுடைய படிப்பு காலங்கள் எல்லாமே நல்லபடியா போயிட்டுருக்குது. 2 பேருமே நன்றாக படிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த காலகட்டத்திலேயே அந்த பெண்ணும் டபுள் டிகிரி முடிக்கிறாங்க. பையனையுமே டபுள் டிகிரி முடிக்க வைக்கிறாங்க. இப்படியே காலங்கள் போய்க்கிட்டு இருக்கும்போது, இவங்க சொத்து அதிகமா சேர்த்துட்டு இருக்கிறாங்களே தவிர, மத்தபடி செலவு செய்யறதோ, மத்த உறவினர்களுக்கு யாராவது கொடுக்கிறதோ, எந்த விஷயத்திலயுமே இவங்க முழு ஈடுபாடுகளுமே இல்லாம இருக்காங்க. அப்படியே போய்க்கிட்டு இருக்கும்போது தான், இவங்களுடைய குழந்தைகளுக்கான 2வது பிறந்த பெண் குழந்தைகளுக்கு, அந்த பெண் குழந்தைக்கு திருமணம் பண்ணி வைக்கலான்னு ஒரு கான்செப்ட் வரும்போது, அந்த பெண்ணுக்கு 23 வயசுக்கு மேல ஆகுது. 23 வயசுக்கு மேல வரும்போது திருமணம் பண்ணலான்னு சொல்லி பல ஜாதகங்கள் வருது. அந்த ஜாதகங்கள் எல்லாத்தையுமே இவங்க தடை பண்றாங்க. என்ன ஜாதகம் கொண்டு குடுத்தாலும், அந்த ஜாதகத்துல குறை இருக்கிறதாவே இவங்களுடைய அப்பா சொல்லிக்கிட்டே இருக்காரு. அந்த பெண்ணுக்கு திருமணம் தடைபெற்று போயிட்டே இருக்குது. இப்படியே காலங்கள் போயிட்டு இருக்கு. பெண்ணுக்கு 35 வயசு வரைக்கும் வந்துருது. 35 வயசு வந்ததுக்கு அப்புறமும் இவங்க கொண்டு குடுக்குற ஜாதகங்கள் எல்லாமே ஏதாவது ஒரு குறை கண்டுபிடிச்சு சொல்லிக்கிட்டே இருக்காரு அந்த பெண்ணினுடைய தந்தை. அந்த பெண்ணினுடைய தந்தை சொல்றதையே அவங்களுடைய அண்ணனும் அந்த பெண்ணினுடைய அண்ணனுமே ஏத்துக்கிறாரு. அப்படியே ஏத்துக்கிட்டு இருக்கும்போது, இப்படியே அண்ணனுக்கும் தங்கைக்கு திருமணம் பண்ணி வச்சா தான் அண்ணனுக்கு நடக்குன்னு பார்க்குறாங்க. அண்ணன் வயது பார்த்தீங்கன்னா, பெண்ண விட 3 வயசு தான் அதிகம். இப்படியே காலங்கள் போயிட்டுருக்க 38 வயசு வரும்போது அந்த பெண்ணுக்கு அவங்க நெருங்கின உறவினர்கள் ஒரு ஜாதகம் குடுக்குறாங்க. அந்த உறவினர் யாருன்னு கேட்டீங்கன்னா, பெண்ணுடைய சொந்த தாய்மாமா வழியில வந்த ஒரு ஜாதகம். அந்த ஜாதகத்துல பார்த்தீங்கன்னா, பையனுக்கு வயசு பெண்ண விட 3 வயசு தான் டிஃபரெண்ட்டா இருக்கு. அது மட்டும் இல்லாம பையன் ஒரே பையன், எந்த கெட்ட வழக்கம் இல்லாத பையன் அப்படின்னு சொல்லிட்டு திருமணம் பண்ணி வைக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அந்த ஜாதகத்தையுமே இவங்களுடைய பெண்ணினுடைய அப்பா தடுத்து குறை இருக்கிறதா சொல்லி வேண்டான்னு சொல்லி கேன்சல் பண்ணிடுறாரு. இப்படியே காலங்கள் போயிட்டுருக்கு. என்ன பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு பெண்ணினுடைய தாய் மாமா என்ன செய்றாருன்னா, வேறு வழி இல்லாம அந்த பெண்ணையே கூப்பிட்டு, "இங்க பாரும்மா, உங்க அப்பா, அம்மா உனக்கு திருமணம் பண்ணி வைக்கிற ஐடியா கிடையாது. இந்த பையன் எனக்கு ரொம்ப ரொம்ப தெரிஞ்ச பையன். இந்த பையன் மேல எந்த குத்தம் குறையும் சொல்ல முடியாது. அதனால இந்த பையனுக்கு நாங்க உனக்கு திருமணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்றோம்." அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்குறாங்க. அப்படி முடிவு எடுக்கும்போது அந்த பெண்ணுகிட்டயும் பேசுறாங்க. இவங்க சொல்ற விஷயங்கள் அந்த பெண்ணுக்குமே உண்மைன்னு தெரிய ஆரம்பிக்குது. அத பத்தி உணர்ந்த பொண்ணு, சரி இனிமேல் திருமணம் பண்ணி வைக்க மாட்டாங்க. நமக்கு தேவையான எல்லா விஷயங்களையுமே நம்மளுடைய தாய்மாமா தான் செய்யணும் அப்படிங்கிறது அந்த பெண்ணுக்கும் தெரிஞ்சிருக்கு. அதனால இவங்க தாய்மாமா முன்னிலையிலேயே திருமணமும் நடத்தி வைக்கிறாங்க. அப்படி திருமணம் நடத்தி வச்சதுக்கப்புறம், அவங்க தாய்மாமாவோட அந்த பெண்ணினுடைய அப்பா, அம்மா, அவங்க அண்ணன் எல்லாருமே சண்டை போட மாமா கூட சண்டை போட ஆரம்பிச்சதையுமே அவங்களோட குடும்பத்துல விரிசல் ஏற்படுது. அந்த விரிசலையுமே அவர் தாய் மாமா பொருட்படுத்தல. தன்னோட அக்கா மகளுக்கு திருமணம் நடத்தி வச்சு, இது நம்மளால முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு அவரு சந்தோஷப்படுறாரு. அப்படியே காலங்கள் போய் அவங்களுக்கு 2 குழந்தைகள் பிறக்குது. 2 குழந்தைகள் பிறந்துமே அந்த
பையனுக்கு வந்து திருமணம் ஆகாமலே போகுது. இப்படியே காலங்கள் போயிட்டு இருக்கும்போது பையனுக்கு 47 வயசு கிட்ட ஆகுது. 47 வயசு ஆகும்போது அவங்களுடைய அப்பாவுக்கு வந்து உடல்நலக்குறைவு ஏற்படுது. அந்த உடல்நலக்குறைவு ஏற்படும்னால பெரிய ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் செக் பண்ணி பார்க்குறாங்க. ரூ. 5,00,000 செலவு பண்ணா போதும். இன்னொரு 10 வருஷத்துக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்றாங்க. ஆனா, இத வந்து அவங்களுடைய அப்பாவும் சரி, அந்த பையனும் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. எதுக்காக நம்ம போய் பணத்த செலவு பண்ணணும்? இனிமேல் பணம் செலவு பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு முடிவெடுக்குறாங்க. இத பார்த்துட்டு அவங்க வந்து மாத்திரைய மட்டும் குடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துர்றாங்க. அப்படி மாத்திரைய வாங்கிட்டு வந்தவங்க நேரா என்ன பண்றாங்கன்னா, கொஞ்ச நாள் வீட்லயே இருக்காரு. வீட்லயே இருந்துகிட்டே அவர்னால அந்த வலிய தாங்க முடியாம அவர் வந்து தற்கொலை பண்ணிக்கிறாரு. அவர் தற்கொலை பண்ணுனதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம், அந்த தற்கொலையில அவங்களுடைய மகள் வந்து வர்றாங்க. வந்ததையுமே அவங்க எல்லாருமே சேர்ந்துக்கிறாங்க. அந்த மகள் மீது தான் இவங்க எல்லாருமே பழையபடி வேறு வழி இல்லாம பாசம் காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுடைய பேர குழந்தைகளையுமே அந்த பையனுடைய அம்மாவும் வந்து நல்லபடியா பார்த்துக்கிறாங்க. இப்படியே காலங்கள் போயிட்டுருக்க, அந்த பையனுக்கு திருமணம் நமக்கு யாருமே பண்ணி வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பெண்ணின் அவனுடைய தாய் மாமா கிட்ட போய் டைரக்ட்டா பேசுறாரு. எப்படி என் தங்கச்சிக்கு வந்து திருமணம் பண்ணி வச்சீங்க, அதே மாரி என்னையும் வந்து ஏதாவது ஒரு பெண்ண பார்த்து திருமணம் பண்ணி வச்சுக்கலான்னு கேட்குறாரு. அப்ப அவங்க தாய் மாமா சொல்றாரு, "நான் வந்து உனக்கு திருமணம் பண்ணி வைக்கலான்னு எவ்வளவோ முயற்சி எடுத்து உங்ககிட்டயும் நெறைய விஷயங்கள் பேசினேன். ஆனா நீ வந்துட்டு அதெல்லாம் ஏத்துக்கவே மாட்டேன்ட்ட. இப்ப காலம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனி வந்து உனக்கு திருமணம் பண்ணி வைக்க முடியாது. அப்படியே திருமணம் பண்ணி வச்சாலும் உனக்கு பிறக்கிற குழந்தைகள் வந்து குறிப்பிட்ட வயசாகுற வரைக்கும் நீ இருப்பதுங்கிறது வந்து சாத்தியப்படாத விஷயம். உனக்கு இப்ப வயசு 50க்கு மேல ஆகுது. அதனால உன்னுடைய தங்கச்சியினுடைய குழந்தைகள நீ வந்து நல்லபடியா பார்த்து வளர்த்துக்கோ" அப்படின்னு சொல்லிர்றாங்க. இந்த கதையிலிருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா, குறிப்பிட்ட வயசுல கட்டாயம் திருமணம் பண்ணிறணும். சொத்து, ஆடம்பரம், காசு, பணம் எல்லாமே தேவைதான். அது வந்து குறிப்பிட்ட லெவலுக்கு தான். அத மீறி எல்லாமே சொத்து, காசு, பணத்திலேயே இருந்துட்டு இருந்தா, இப்படித்தான் பலருடைய வாழ்க்கை கேள்விக்குறியா போயிட்டுருக்கு. நன்றி, வணக்கம்.